ஆஸ்ட்ரோ பக்தி டாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலப்புருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நன்னாக இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பலங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் 1/6/2026 முதல், அதாவது கிட்டத்தட்ட அதனால மிட் நைட்டு 2ஆம் தேதினு கணக்கில் வருது, இருந்தாலும் நம்ம அந்த கணக்கிலே போயிட்டுருப்போம். கடகராசிக்கு பேசுகிறார். உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருந்த அந்த குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வருகிறார். குரு விரயஸ்தானத்தில் வருவது நல்லதா? 5க்கும் 8க்கும் உடையவன் குரு. பொதுவாகவே சிம்மராசிக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. 5ஆம் அதிபதி 8ஆம் வருவதால் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த குழந்தைகள் தான் ஜாதமாக பாலாரிஷ்ட தோஷங்கள்லாம் வரும். சிம்மராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கும் கும்பராசிக்காரங்க குழந்தைகளுக்கும் பாலரிஷ்ட தோஷங்கள் அதிகமாக அவங்களை பாதிக்கும். ஏன்னா இவருக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவார். அந்த வகையில் அப்போ 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரலாமா, இல்லை 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திற்கு வரலாமா? ஒரு திகட்டலான விஷயந்தான். இருப்பினும் அந்த 12ஆம் இடத்திற்கு குரு வருவதால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் விருத்தி ஏற்படும். ஒரு நீண்ட நாளாக வியாதியில் இருந்து கொண்டிருந்த இந்த ஜாதகர்கள், சிம்மராசிக்காரர்கள், அவருக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல திடீர்னு ஒரு நல்ல மருத்துவர் பரிச்சயமாவார். எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா ஒன்றுமே குணமாகலைன்னு சொல்கிறாங்களாம், ஒரு நல்ல ஒரு மருத்துவர் அவருக்கு அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலம் உங்கள் நோய் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் உங்கள் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்துருக்காம மனநிலை தடுமாற்றம், செயல் தடுமாற்றம், காரியங்களில் தடை எல்லாமே உங்களுக்கு உண்டு, இல்லாமல். ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் கேதுவும் பயிற்சியை போயிடுவார், அது வரைக்குமே சிரமங்கள் உண்டு. அப்போ இங்கே 1/6/2026 முதல் 30/10/2026 வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் 30/10/2026 இருந்து 27/1/2027 வரை உள்ள காலகட்டங்கள் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரிப்பார். அப்போ ஜென்ம குருவாக சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம் கேதுவும் குருவும் சம்பந்தப்படுவதால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஞான மார்க்கத்தில் நீங்கள் செல்கிறீர்களோ அவர்களோட வெற்றியை உங்களால் சந்திக்க முடியும். இப்போ கடகத்தில் குரு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். நோய் நிவாரணம் கண்டிப்பாக உண்டு, அதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பார், சுகஸ்தானத்தை, தாயார் ஸ்தானத்தை. அவர் தாய் வழி சொத்துக்கள் வருவதாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் நம்ம கடகத்தில் குரு இருக்கும் பொழுது, விரயஸ்தானத்தை குரு இருக்கும்போது, விரயஸ்தானத்தை குரு இருந்தால் சுபவிரயம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கையில் பணம் இருந்துச்சா ஒரு அசட் வாங்கி போடுங்க, ஒரு லேண்டு நிலம் வாங்கி போடுங்க, வீட்டை கட்டுங்க, வீட்டை வாங்கி போடுங்க,
நகைகளை வந்து வாங்கி வைங்க, சேர்த்து வைங்க. திருமணம் காரியங்களை பண்ணி வைப்பீங்க. உங்கள் குடும்பத்தை திருமணமாக அவன் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருக்கா, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, திருமணம் விரைவில் கூடி வரும். இந்த 1/6/2026 30/10/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் திரும்ப உங்கள் ராசிக்கு வருது, ஜென்ம குருவாக வருதுனால் சற்று மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்குத்தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஆன்மீகத்தில் முழுமையாக உங்கள் மனதை செலுத்துங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலாக உட்காந்து அந்த தெய்வத்து பேரம்மா வழிபாடு பண்ணுங்கள். விநாயகராக இருந்தால் ஓம் கம் கணபதியே நமக சொல்லுங்கள். என்ன வாயிலோ அதுதான் உங்களுக்கு மந்திரம். கோயில் உட்காந்து உடனே உட்காந்து சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. மாரியாத்தா போற்றி, காளியாத்தா போற்றி, என் தெய்வமே போற்றி, என் குலதெய்வமே போற்றி, என் கண்கண்ட தெய்வமே போற்றி, என் தாயை போற்றி, என்ன வருது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதுங்க முக்கியமே இல்லை. உங்கள் மனம் எந்த நிலையில் அந்த வழிபாட்டில் லயித்து இருக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த விஷயங்களை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த ஜென்ம குரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதே நேரம் அந்த ஜென்ம குருவோடு கேது சம்பந்தப்பட்டு நீங்கள் ஆன்மீக நாட்டத்தில் இறங்கினீர்களே, ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு அந்த குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாட்டு தொடர்பு நன்றாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா, இல்லை வெளியூர் கொஞ்சம் தூரமான ஊரில் ஒரு நல்ல விஷயம் நமக்காக காத்துட்ருக்குன்னா அதை செய்ய போகிறீங்களா, இல்லை லேண்ட் வாங்க போகிறீங்களா, இது எல்லாமே செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு உண்மையிலேயே வந்து சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல நாள் தான். சிம்ம ராசி நேயர்களே, 8ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். இன்சூரன்ஸ் மூலமாக வர வேண்டிய பணம், சொத்து பாகம் பிரிக்கிறதன் மூலமாக வர வேண்டிய பணம், ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்த பணம், இந்த மாதிரி பணமோ சொத்தோ நகையோ இல்லை பழைய பைசலோ தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசு தான் தீரும், புதுசாக இருக்கிறது பிரச்சனைகளை போய் சிக்கிக்கும். கடன் வாங்கிறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது பணம் வரக்கூடிய நேரம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் மிக முக்கியமான கிரகங்கள் நின்று திடீர்னு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு தயாராக இருக்குது. வெளிநாட்டில் சொத்து வச்சுருக்கீங்க, விற்றுட்டு உள்நாட்டுக்கு வந்துடலான்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகும், மன திருப்தி உண்டாகும். வெளிநாட்டில் கம்பெனி வச்சுருக்கீங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து பத்திரமா பக்குவமாக நடந்துக்குங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும், இல்லைனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். மனசில் நல்ல குழப்பங்கள் ஏற்படும். சில நேரம் விரக்தி, வெறுப்பு இந்த மாதிரியும் வரும். இதுவரை உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ நம்பிக்கை உருவாகும். அப்போது ஒன்று நீங்கள் எதையாவது ஒன்று கற்றுக்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மற்ற விஷயங்களான புற வாழ்க்கை, தொழில் ரீதியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பை தராது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கட்டாயமாக ஆஸ்பத்திரி போவது ஒரு தேவை ஏற்படும். கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக பார்த்து கண்ணுடைய சிக்கலை தீர்த்துக்க பாருங்கள். இது உங்களுக்குன்னாலும் சரி, உங்கள் குழந்தைக்குன்னாலும் சரி. இப்போது இந்த குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்னு சொல்ல போனால் நம்ம வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஒரு பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா சிம்மத்திற்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றார். அப்போ 9ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பதால் முன்னோர்கள் காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், ரொம்ப நாளாக திதி இதே கொடுக்கல, இப்போ வந்து நான் திதி கொடுக்கணும், என்னமோ தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை எங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது, சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஜோசியத்தை போய் பார்க்கும்போது தான் முன்னோர்கள் குறை நிறைய இருக்குப்பான்னு பிரசன்னெல்லாம் பார்த்து பாட சோழியெல்லாம் போட்டு பார்த்து சொன்னாங்க. அது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு, ராமேஸ்வரம் அழைத்து செல்வது, காசி அழைத்து செல்வது, கயாவில் சென்று பிண்ட பிரதானங்கள்லாம் செய்கிறது, இந்த மாதிரி தன்மைகள்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மனநிறைவை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மத்தில் குரு இருக்கிற வரைக்கும்
சிம்மத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கடகத்துக்கு போயிடுவார். அந்த கடகத்துக்கு போயிட்டு தான் 27/1/2026 25/6/2027 வரைக்கும், மன்னிக்கணும், 27/1/2027 25/6/2027 வரைக்கும் கடகராசி தான் செஞ்சுப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் பெர்மனண்டாக பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வர்றார். ஆக விரயம்னு ஒன்று ஆக போகுது நமக்கு, அதை சுப விரயமாக்கும். இல்லை கையில் காசை வச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது அவசர தேவை ஒரு அவசர தேவைன்னு விபத்துகள் ஆகும், உடல்நிலை சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சொல்லி வந்துடும். அப்போ அதுக்கு முன்னால் நம்ம காசை வந்து ஒரு நல்ல காரியத்தை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ செலவுகள் நமக்கு மிச்சமாகவும் உடல் ஆரோக்கியம், உடலில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விடுபடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக ஏற்படும். தங்கம் விலை வந்து ஒரு பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும். மெதுவாக குறைஞ்சி இந்த வருஷம் கடைசி வரைக்குமே, இல்லை அப்படின்னா இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதம் வரைக்கும் தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். பெட்ரோல், ஸ்டீல், கேஸ், அப்புறம் அலுமினியம், காப்பர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மெதுவாக விலை ஏறிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்களுடைய விலைகள் ஏறிக்கிட்டு இருக்கும். இந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் உருவாகும். வெஹிக்கிளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் உருவாகும். பேட்டரியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் உருவாகும். இது தவிர அடி வாங்கக்கூடிய தொழில்கள் என்னென்னா, சிம்மராசியில் இருந்து அவங்க ஒரு உணவு சார்ந்த தொழில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல் தான், பெரிய சிக்கலாகவே இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு தொழில் நடத்துகிற மாதிரி இருக்கும், திடீர்னு தொழில் நடத்த முடியாத மாதிரி இருக்கும். பொருட்களுடைய விலையேற்றத்தால் அவங்களால தொழில் சீராக செய்ய முடியாது, அடிக்கடி நஷ்டங்கள் உருவாகுது, இல்லைன்னா தொழிலில் ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து காணப்படும். ஃபோட்டோ ஸ்டுடியோ, கரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல், இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நெருக்கடியான காலம்னு தான் சொல்லணும். சிம்மராசிக்காரங்கள் ஏற்கனவே 9ஆம் அதிபதியை பாதகாதிபதியாக வருவதால் முன்னோர்கள் வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. யாராவது காசிக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்ட்டியா சொல்லிட்டு போனான்னு இல்லை, நீங்களாக வழியை போய் ஐயா காசிக்கு போகிறீங்க, ஏதோ வழிச்செலவு வச்சுட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட போய் நமஸ்காரம் நீங்கள் பண்ணுங்கள். அற்புதமான நற்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். பெற்றோர்களை போற்றி வளருங்கள், பாதுகாருங்கள். உங்களுடைய முக்கியமான நாட்கள் சொன்னால் குழந்தைகளை பிறந்த தினமாகட்டும், உங்கள் திருமண நாளாகட்டும், இல்லை உங்கள் தந்தையாரின் நினைவு நாட்களாகட்டும், கண்டிப்பாக முதியோர் இல்லத்துக்கு சென்று உங்கள் கையால் உணவு பரிமாறுங்கள். அங்கே நீங்கள் வந்து எளிமையாக போகணும். பந்தா பண்ணிட்டு கை நிறைய விரல் நிறைய மோதிரம், கழுத்து நிறைய செயின், நெத்தியில் டாம் டூன்னு போட்டுட்டெல்லாம் போகாதீங்க. இல்லாதவனை போல் அமைதியாக சென்று அவர்களுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து பரிமாறுங்கள், சேவை செய்யுங்க. முடிஞ்சால் உங்கள் தகுதிக்கேற்ப வஸ்திரங்களை வாங்கி கொடுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மராசிக்காரர்கள் முதியோர்கள் வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புத அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அவமானப்படுத்தாமல் இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. மருந்து வாங்குறதுக்கு பணம், இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயாளிகளுக்கு உதவி அப்படின்றத செய்யுங்க. ரோட்டோரத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, உதவி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய கெட்ட நேரத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றுறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். சிவ வழிபாட முயற்சி பண்ணுங்கள், சூரிய வழிபாட முயற்சி பண்ணுங்கள். ஆக சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே முன்னோர்கள் வழிபாடு பண்ணதோட பிரதோஷ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு அற்புத நற்பங்களை தரும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் 1/6/2026 முதல். அப்போ உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி ஆகிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாக எந்த கிரகமே 11 இருந்தால் நல்லது செய்யும். அதுவும் உங்களுக்கு வந்து 4, 7 கூடியவன், சுகம் மற்றும் வருமானத்தை நட்பை சொல்லக்கூடிய இடம். 7ங்கிறது திருமணஸ்தானமோ அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை உச்சம் பெற்று அமரப்போகிறார். அவங்க உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்ப்பார், உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார், உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான பார்வை. பார்வை பலம் நன்றாக இருக்கும். ஜோதிட பேச்சுக்களில் சொல்லலாம், கன்னி ராசிக்கு மிதுன ராசிக்கெல்லாம் வந்து
குரு பகவான் பகை மாரகாதிபதினு அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனைக்கு ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு காரணத்துக்கு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் குருவின் பார்வையின் ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அந்த பார்வையின் தன்மைக்கு ஏற்ப கடகராசியில் குரு சஞ்சரிக்க கொண்டு காலங்கட்டத்தில் பூராமே உங்களை நிச்சயமாக நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் முயற்சியில் தீவிரம் காட்டுவீர்கள். அந்த முயற்சியில் தீவிரம் காட்டுவதனால் ஒரு உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும். அந்த உத்வேகத்தின் மூலமாக புதிதாக ஏதாவது முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் கடகராசியில் இருந்து கொண்டு பார்ப்பதனால் குலதெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குலதெய்வன் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அதுக்கப்புறம் கடகராசியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு அதிசீக்கிரமாக இந்த 1/6/2026 முதல் 30/10/2020 கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனால் அதுக்குண்டான ஒரு உத்வேகத்தை ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம். என்ன ஜாதகம் பார்த்து என்ன செய்ய, எத்தனை மேட்ரிமோனியில் நம்ம பதிஞ்சிருக்கோம், ஒன்றுமே நடக்கலைங்கெல்லாம் தளர்ந்து விடாதீர்கள். இந்த 1/6க்கு பிறகு தீவிர முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமணத்துக்கு உண்டான நேரம் நெருங்கிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஐப்பசியில் மேளம் கட்டும் டாம் டூம்னு சந்தோஷமாக எல்லாரையும் போல் நீங்கள் கண்டிப்பாக வாழக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டிப்பாக கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான காலகட்டம். திடீர்னு வீடு வாங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம், அம்மா வழியிலேருந்து சொத்து வரும். இல்லைனா அம்மாவே கூப்பிட்டு, இவ்வளோ நாள் பகையாக இருந்த அம்மா திடீர்னு கூப்பிட்டு ஒரு உறவாக மாறுவாங்க. என்னடா வேணும் சொல்கிறா, உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தானா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மனைவி வகையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், இல்லைனா மாமியார் வகையில் ஆதாயம் கிடைக்கும். மனைவியுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆனவனுக்குப்பா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆகும். இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு திருமண விஷயத்தில் உங்கள் அம்மா காட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஈடுபாடு இல்லைன்னா அதனுடைய முயற்சிக்கு சரியான பலன்கள் இப்போ கிடைக்கும். அம்மாவே முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கோ, இல்லை அம்மாவுடைய முகத்துக்காகவோ அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டே சிலர் வந்து பொன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முன் வருவாங்க. இதை விட முக்கியமானது என்னென்னா, அம்மாவுடைய தலையீட்டால் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு மாமியார் மருமக பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் வந்து 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கும் அம்மாவுடைய தலையீட்டாலேயோ இல்லை அம்மாவளி உறவுகள் தலையீட்டாலேயோ 2வது திருமணமும் நடத்தி கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் இந்த திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கன்னிராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. தேவை முயற்சி மட்டும்தான். கொஞ்சம் தீவிரமாக ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் 60லேருந்து 90 நாள் தீவிரமாக இருந்தால் 150லேருந்து 180வது நாளைக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும். தீவிரம் தான் முக்கியம். இப்போ ஏற்கனவே கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு திரும்ப வரப்போகிறார். அதிசாரம் பெற்று 30/6/2026 27/1/2026 வரைக்கும் அதிசாரம் பெற்று குரு வந்து சிம்ம ராசிக்கு வர்றார், உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசிக்கு. அப்போ அந்த காலகட்டங்களையும் உங்களுக்கு வந்து இந்த வீடு வாசல் வாங்கிறது, சொன்ன மாதிரி இப்போ திருமணம் நடத்தி வைப்பது, இவையெல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதா, தாலிக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ உங்கள் சௌகரியம் போல் வாங்க, ஐயா இந்த காசை கொஞ்சம் தாலிக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏழை பெண்களுக்கு தாலி கட்டும்போது அந்த தாலியில் வந்து தங்கத்திற்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அற்புதமான நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 4-7 கூடையவன் குரு. இந்த 4-7 அப்படிங்கிறது 4 இந்த சுகஸ்தானம், தாயாஸ்தானம், 7ங்கிறது வந்து கணவன் மனைவி ஸ்தானம் மட்டுமல்லாமல் நட்பு வட்டாரமும் அதுதான். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து நடக்கும். கடகராசியில் நம்ம இதில் கடகராசியில் இருக்கும்போது உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மராசிக்கு வந்தாச்சுன்னா அவர் உங்கள் 8ஆம் இடத்தை தான் அவர் பார்ப்பார். அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல விஷயம். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி கண்டிப்பாக நடக்கும். விளையாட்டு வீரர்கள்லாம் இருந்தாங்கன்னா தீவிர பயிற்சி மேற்கொண்டால் நிச்சயமாக சிம்மத்தில் குரு இருக்கும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் அதீத முயற்சி செய்தீர்கள்னா விளையாட்டில் வெற்றி பெற்று பேரும் புகழும் பொருளும் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும்.
1/6/2026 முதல் 30/10/2026 வரை கடகராசியில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பிரசன்ன மார்க்கத்தை குலதெய்வம்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் குலதெய்வத்தின் சாநித்தியம். அந்த குலதெய்வம் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது கருதப்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகங்க, குலதெய்வத்துக்கு கூட்டு சேர்த்துக்கிட்டு போகாதீங்க. நீங்கள் குடும்பம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செல்வது உங்களுக்கு சால சிறந்தது. கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அதை விட முக்கியமானது என்னென்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தொழில் எதிரிகள், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், இவங்கெல்லாம் தானாகவே இடம் மாறி போகிறதுக்கான ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு உருவாகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு சார்ந்த கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கும். கோவில்களுக்கு போயிட்டு வரணும், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும், அம்மாவுடைய உடல்நலத்தின் மேலில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். தாத்தா பாட்டியோட உடல்நிலையில் அக்கறை வச்சுங்க. தாத்தா பாட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அன்பாக உட்காந்து பேசி வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. நிறைய விஷயங்கள் நல்லது இருந்தாலும் கூட நண்பர்கள் விஷயமும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நண்பர்களுக்கு பேரில் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போற்ற வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க நண்பர்கள் விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ பொதுவாகவே கன்னிராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் இதெல்லாமே ஒரு பாதிப்பை தொடர்ந்து ஒரு ஜாதக அமைப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் குருவின் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்த வேணால் கெடுக்கலாம், பார்க்குற இடத்த வாழ வைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் பார்க்கும்போது குரு உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சரி, 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது சரி, அதீத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் இடம் சந்திக்கும் போது உங்கள் தாயார் ஸ்தானத்தை பார்ப்பதால் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நல்ல ஒரு மருத்துவரை அணுகி அவருக்கு நல்ல ஒரு சிகிச்சை கொடுங்க. நிச்சயம் தாயின் ஆரோக்கியம் பெருகும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு நம்ம ஒரு பழமொழியாக சொல்லிவிட்டுருக்கோம். உண்மையிலேயே தாயின் ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சி தெய்வத்தின் சாபம் கூட வேலை செய்யாது. யார் என்ன பண்ணாலும் சரி, தாயோட ஆசீர்வாதம் இருந்தால் நல்லா இருப்பா அப்படின்னு தான் போகிறோம். அதுதான் பெரிய மந்திரமே. அப்போ அந்தளவு தாயின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சோண்டு கவனம் செலுத்துங்க. இது 7ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய ராசியை பார்க்குற காரணத்தினால ஒன்று உங்களுக்கோ இல்லது உங்களுடைய தாயாருக்கோ கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையோ சோம்பலையோ உருவாக்கி தரும். இல்லை அப்படின்னா முதுகு வலி, கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி தரும். அப்போது அந்த எக்ஸசைஸ் இல்லை யோகா இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கோ உள்ள உங்கள் தாயாருக்கோ ஒரு ரிலீஃபை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் புதன்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் எங்கு பள்ளி கொண்டு அழுகிறார்களோ நின்ற நிலையில் உங்களுக்கு தரிசனம் தருகிறார்களோ அந்த ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செல்லுங்கள். மீண்டும் நற்பலங்களே கிடைக்கும். முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அதோடு சேர்த்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களை கொஞ்சம் தேடி பிடிச்சி நீங்கள் போயிட்டு வர பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கு போயிட்டு வர முடியும்னாலும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வில் ஏதோ 1-2 தடைகள் ஏற்படும் போது இந்த குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்கள் சரியாக போயிடும். இருந்தாலும் என்னமோ ஒரு சின்ன தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையை இந்த கிரகங்கள் மாற்றி கொடுக்கும், இந்த கோவில்கள் மாற்றி கொடுக்கும். அதை முடிஞ்சால் ஒரு புதன்கிழமையில் போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.